ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் அனிம் ஹேப். இந்த வீடியோவில் டான் அனிம் சீரியஸோட சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. உங்களோட 10 நிமிஷம் சந்தோஷத்தில் நானும் ஒரு பகுதியாக இருக்க ஆசைப்பட்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உன் மைண்ட்ல இருந்து வெளியே இந்த அழகை பாருடா. நம்ப முடியுதா உன் வழிகள் கொஞ்சம் குறையுதா, என் ஒளிகள் கண்ணில் மின்னுதா. ஒரு மாற்றம் நம்ம ஹார்ட்ல, ஒரு மாற்றம் நம்ம மைண்ட்ல, அத மாற்றம் நம்ம சீரக வீரித்த மனமே. அந்த வழியை கொஞ்சம் தாங்கத்தான் என் காலத்தை நீ மறந்துரு. ஒரு மாற்றம் நம்ம ஹார்ட்ல, ஒரு மாற்றம் நம்ம மைண்ட்ல, அத மாற்றம் நம்ம சீரக வீரித்த மனமே. அந்த வழியை கொஞ்சம் தாங்கத்தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு மாஸ்க்கை மாட்டிட்டு ஒரு பாட்டி ஒரு பையன்ட்டு அவனுக்கு 27 வயசு அப்படிங்கிறாங்க. இல்லை, அவன் எனக்கு 20 தான் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நீ தனியாக இருக்கியா, குழந்தை குட்டியெல்லாம் இருக்கான்னு கேட்குறாங்க. நான் தனியாக தான் இருக்கேன் அப்படிங்கிறான். ஏதோ ஒரு டிவி ஷோ போய்கிட்டு இருக்கு. அது அப்படியே முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்தோடனே அங்கே இருக்க 2 பேர் இந்த பையனுக்கு என்ன 27 வயசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோவை யார் தான் பார்ப்பா, லூஸ் தான் இந்த ஷோவெல்லாம் பார்ப்பாங்கன்னு கிண்டல் பண்ணிவிட்டு இந்த ஷோவை லைட் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த சூட்டில் இருந்த பாட்டி காரில் ஏறி எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கார் டிரைவர் வந்து, ஆமாம் நீங்கள் தானே சாந்தா தத்தோரி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக வராங்க. நீங்கள் உண்மையிலேயே ஸ்பிரிட் மீடியம் தானான்னு கேட்ட உடனே அவங்க டென்ஷன் ஆகி காரை விட்டு இறங்கி இல்லைன்னா மண்டையை பிறந்துடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்து வந்துட்டுருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே மயங்கின ஆசையை காட்டுறாங்க. பக்கத்தில் முழுசாக கிராணி கோஸ்டா மாறின புட்டி அவங்கள கொல்ல பார்க்குறான். அந்நேரத்தில் ஒரு ஆணி பறந்து வந்து நெத்தியில் அடித்து பறக்க விடுது. நம்ம கிராணி என்ட்ரி கொடுக்காங்க. அதானே பார்த்தேன், என் பேத்தி கூட ஏதோ தருதலை வீட்டுக்கு கூட்டன்ட்டு நினச்சேன். பரவாயில்ல, பேய் கூட்டலாம் பேச ஆரம்பிச்சிட்டாளா, வம்ப விலை கொடுத்து வாங்குவாள் என் பேத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிராணி வெர்சஸ் கிராணி கிளாஸ்ங்கிற இந்த எபிசோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. கோஸ்ட் கிராணி அந்த பாட்டியை தாக்கவும் அவங்க ஒரு பேரியரை போட்டு லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு முட்டாள் மாதிரி வந்து பேரியரில் மாட்டிக்கிட்டியான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அந்த பேய் வெளியே கையெடுத்து வச்சோடனே ரெட் ஃப்ளைம் பிடிச்சிருது. உடனே அந்த பாட்டி வந்து யாராச்சும் வட்டத்தை போட்டு இந்த மந்திராணியை உள்ளே அடித்தாங்கன்னா வட்டம் பேரியர் ஆயிரும். அதே இது வட்டத்துக்கு வெளியே அடித்தாங்கன்னா மொத்தமும் பேரியர் ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த கிராணி பேய்க்கு முன்னாடி நின்றுக்கிட்டு உன்னை கொல்ல போகிறேன்னு சொன்னோடனே அந்த பேயும் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி கிளவின்னு சொன்னோடனே மாறி ஃபைட் அடிக்கிறாங்க. அப்போது நம்ம பாட்டியும் ஒரு கிளவியே என்னை கிளவி இங்கே என்ன ஆச்சரியன்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி வராங்க. அப்படியே கையில் வச்சிருக்க ஸ்டீல் பட் ஒரு அடிப்பாங்க. அந்த போய் டார்ச் பண்ணிவிட்டு நீ என்ன எரிச்சேன்னா கிளவி இந்த பையனும் செத்துருவான் அப்படிங்கி. அதுக்கு நம்ம பாட்டி நீ என்ன பிரமாதம், என் பேத்திக்கிட்ட வந்தால் நானே யாருனாலும் எரிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த வட்டத்தை அழிக்கிறாங்க. அப்படியே பேரியர் ஃபுல்லாக உள்ளே போய் எறிகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன் மிஸ் அயாசே முழிக்காங்க. முழிச்சிட்டு புட்டி எங்கன்னு சொல்லிட்டு வேமா வீட்டிலேருந்து கீழே இறங்கி வராங்க. அவங்க பாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னோடனே இந்த ஷோ ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நான் பேசுகிறத கண்டுக்கிடவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், உனக்கு என்ன பேயெல்லாம் இருக்குன்னு நம்புறியா என்ன, நான் ஒரு போலியான ஸ்பிரிட் மீடியம் தானே, பிறதுக்கு அந்த சாபம் பேயெல்லாம் பற்றி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கப்போ போய் வேலையை பாரு அப்படிங்காங்க. மிஸ் அயாசேவும் கடுப்பாகிறாங்க. கடுப்பில் அப்படியே பாட்டியை பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டியும் ஸ்பிரிச்சுவல் ஹாட்ஸ்பாட்டுக்கிட்ட போனியா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் போல் ஃப்ரெண்ட் அனுப்பி வச்சேன் அப்படின்னோடனே ஏன் அனுப்பி வச்சாங்கிறாங்க. எங்களுக்குள்ள ஒரு பெட், அதை அப்போ தான் அப்படி பண்ணிட்டோம், சாரி தெரியாமல் பண்ணிட்டோம், அந்த புட்டி எங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பாட்டியும் மெயின் சைனில் போய் பாருன்னு சொன்னோன்னே அடியே கிளவி அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும் அப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் இருக்க இடத்துக்கு ஓடிட்டு இருக்கும்போதே பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை பார்த்துட்டு அவன் கூட ஃப்ரெண்டாக பழக வந்தானே அவனை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மெயின் சைனை திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பக்கத்தில் போயிட்டு அவன் என்னென்னா உள்ளே உட்காந்து ரைஸ் பால் சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு மீஸ் அயாசே நீங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா சொல்லிட்டு நான் கூட உங்களை கொண்டுட்டே நினச்சி பயந்துட்டே மீன்ஸ் ஆயாசன்னு சொன்னாங்க. டமார்னு கதவை சாத்திட்டு புட்டி பயில நீ இன்னும் சாகலையாடா செத்துட்டே நினச்சில ஓடியாந்துன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துடுறாங்க. திடீர்னு அவங்க பாட்டி வந்துட்டு விளங்காதவங்க கூட சுற்றிட்டு இருந்தா நீ பேய் கூடலாம் பேச ஆரம்பிச்சான்னு கேட்டோடனே நீங்கள் ஏன் திடீர்னு இந்த இப்படி வந்து பயங்காட்டுறீங்கன்னு சொன்ன உடனே ஆமாம் அந்த பையில பார்த்தியா இல்லைன்னு கேட்டோடனே அவனை கொண்டுட்டேன்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்தல உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி அவன் மேலே என்னடி உனக்கு அப்படி ஒரு அக்கறைன்னு சொன்னோன்னே அக்கறை எல்லாம் ஒன்றும் இல்லை, அவனோட வெள்ளரி பிஞ்சு அந்த டர்போ கிராணிக்கிட்டே இருக்குது, அவன் ஆன்மை பறிக்கப்பட்டுருச்சு, அது காரணம் நான் தான், எப்படியாச்சும் என் சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி நான் தான் எப்படியாச்சும் அதை திருப்பி வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சைக்கிக் பவரா என்னடி வளரிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோடனே ஆமாம் நாங்கள் அந்த ஏலியன் ஹாட்ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம், எனக்கு சைக்கிக் பவர் இருக்குது எனக்கு அப்போ தான் சொன்ன உடனே அது எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னோடனே அப்போ நான் சொன்னப்போ புதுசாக கேட்குற மாதிரி கேட்டிங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த டர்போ கிராணி தான் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுட்டு இங்கே பாரு அவளை பற்றி ஒரு கதை இருக்குது, பல வருஷங்களுக்கு முன்னாடி அவளை 100 கிலோ கிராணின்னு சொல்லுவாங்க, அவள் பேரை கேட்டாலே உலகமே நடுங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிராணியை பற்றி சொல்லிக்கிட்டு இப்போ சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த டனலில் நடக்கிற அமானுஷங்களெல்லாம் பற்றி கேள்விப்பட்டு நானே அந்த இடத்துக்கு போய் அந்த டனலை பார்த்தேன். அங்கே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு. நீ லொக்கேஷன் பாண்ட் ஸ்பிரிட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா, அதுங்க மொத்தமாக ஒரு இடத்துல இருந்து தங்கி மொத்த பேய்களையுமே கட்டுப்படுத்தும். அந்த இடத்துல இருக்கும்போது அதுங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா, அந்த இடத்துல இருக்க லொக்கேஷன் பாண்ட் ஸ்பிரிட்
கூட அந்த டர்போ கிரானியும் ஒன்றா இணைஞ்சிருக்கா. அதனால இப்போ அவங்களோட சக்திகள் ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் நினச்சா இல்லை, வேறு யார் நினச்சாலும் அதுங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறது நடக்காத காரியம். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அந்த டர்போ கிரானி அந்த பையனை தானே சபிச்சிருக்கா. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அதனால நீ பாட்டுக்கு போய் சண்டைக்கு போகிறேன்னு சொல்லி போயிடாத. எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். போய் நடக்க வேண்டிய பொழப்ப பாரு அப்படின்னு சொன்னோடனே மிஸ் அயாசே பாட்டியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச கென்னா இருந்திருந்தா இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்நேரத்துக்கு அவர் இந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டார். நானும் அதை மாதிரி கண்டிப்பாக அந்த பூட்டி பயலுக்கு உதவியே ஆகணும். அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே பாட்டி யோசிச்சுட்ருக்காங்க. நான் உன்னை மிஸ் அயாசே, நான் உதவின்னு வந்தவங்கள கண்டிப்பாக வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன். கண்டிப்பாக நான் உதவியே தீருவேன். நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி கேட்குறாங்க தன்னோட பாட்டிகிட்ட. அதுக்கு தன்னோட பாட்டி, இப்போ என்ன சொன்னேன்? எனக்கு பிடிச்ச கண்ணுன்னு தானே சொன்னேன். அப்போ நீ அந்த பையனை லவ் பண்ணுறதானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக ஒரு மொமெண்ட் போடுறாங்க அங்கிட்டும் இங்கிட்டும். அதுக்கு செமையாக காண்டாகிறாங்க மிஸ் அயாசே. ஐயோ, நான் அவனை சொல்லலை, எனக்கு பிடிச்ச கண்ணுங்கிறது நான் அவரை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஏதோ அலுப்ப பார்க்குறாங்க. உடனே பாட்டி புட்டிக்கிட்ட போட்டு, டேய் பேராண்டி, என் பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா, அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கான்னு சொன்னோன்னே இவங்க செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஐயோ, இவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தலையை போட்டு பிச்சுக்கிறாங்க. சரி, இப்போ இந்த கிரானியை நம்ம முடிக்கணும், அதான மேட்ரு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன திடீர்னு சீரியஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே பாட்டி ஒரு பிளான் போடுறாங்க. கையில் இருக்க குச்சி எடுத்துகிட்டு போய் அந்த ஹாட்ஸ்பாட் கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்களோட சக்திகள் வந்து பலமாக இருக்கும். எப்படியாச்சும் அவளை அங்கேருந்து தனியாக வெளியே தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவளோட சக்தி குறைஞ்சிரும், அவளை ஈஸியாக கொண்டுடலான்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறது ரொம்ப சுலபமான, செய்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட்டால் வேறு வழி இல்லை, அப்படி பண்ணால் மட்டும்தான் அவளை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாமல் நம்ம அதை மாதிரி ஒரு தாயத்தை எட்டு போய் அந்த இடத்துல ஒட்டிடலாம்ல, ஒட்டிட்டு அது மொத்தமாக அழிஞ்சிரும்லன்னு சொன்னோன்னே, அது என்னால் முடியாது, உனக்கு என்ன புரியுமா, நீ என்ன லூஸா? இந்த இடத்துல அந்த தாயத்து இருக்குது அப்படின்னா இங்கே இருக்க கடவுளால் மட்டும்தான் அதுக்கு சக்தி கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த செட்டியை விட்டு அந்த தாயத்து வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கு எந்த சக்தியுமே இருக்காது. அது நாப்பில் நமக்கு இருக்க ஒரே வழி அந்த கிளவி இந்த இடத்துக்கு கொண்டு வர்றது மட்டும்தான் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எப்படியாவது அந்த கிளவியை அழிக்கணும், அதுக்கான ட்ரைனிங்கெல்லாம் முதல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன எதுக்கு இப்படி கண்மூடித்தனமாக நம்புறீங்க? என்னாலலாம் அப்படி பண்ண முடியாதுன்னு மிஸ் அயாசே சொல்கிறாங்க. நான் ஒன்றும் உன்னை பற்றி பேசலை, நான் பேசுகிறது இந்த பையனை பற்றின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. அந்த இடத்துல ஒட்டு கட்டிகிட்ருப்பார் நம்ம புட்டி. என்னது நானா? பரவாயில்ல, நீங்களாச்சும் என்ன நம்புறீங்களே அப்படின்னு சொன்னோடனே அயாசேவும் உன்ட்டேன்னு அவ்வளோ ஸ்டெமினாவாக இருக்குன்னு சொன்னோடனே சுத்தமாக இல்லை அப்படிங்கிறான் அவன். அப்போ வேறு வழி இல்லை, நீ அவன் கூட போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க அந்த பாட்டி. மிஸ் அயாசே சொல்கிறாங்க, நான் இருக்கந்தா மட்டும்தான் இவனால் அந்த சாபத்தை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ வேறு வழியில் புட்டி, நீ போகிற இடம்லாம் அவளை தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது இவங்களை தூக்கிட்டு போகணுமா, இவங்க வெயிட் என்ன அப்படின்னு சொன்னோடனே, அடிச்சு மூஞ்ச உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி தேவையில்லாத பேசுகிறத விட்டுட்டு நைட்டு வேகமாக போய் படுங்க, காலையில் பயங்கரமான ட்ரைனிங் இருக்குது, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நம்ம அந்த கிராணியை அழிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே போகிறாங்க. உடனே புட்டி வந்து இந்த வயசுலேயும் நாட்டுக்கட்டையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வலிகிறான். அதுக்கு மிஸ் அயாசே, உனக்கு அவங்கள பற்றி தெரில அப்படின்னு சொன்னோடனே அவன், மிஸ் அயாசே என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். உடனே அவங்க ஏன்டா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து வியோஃபா கூட சண்டை போடும்போது நான் என்னை காப்பாற்றிருக்கல தான் குறியாக இருந்தேன், ஆனால் நீங்கள் உங்கள் உயிரை பற்றி கவலைப்படாமல் என்னை காப்பாற்றுனீங்க. இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நான் எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றுவேன், சுயநலமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக பேசுகிறான். உடனே அவங்க, டே அப்படிலாம் எதுவும் இல்லைடா, ஏன்டா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க, அடுத்தாட்டி கண்டிப்பாக நான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறான். பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க, ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன், அடுத்தாட்டிக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் கவலையப்படாதீங்க, என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் உங்களை தான் காப்பாற்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு என்னடா ஆச்சு, மண்டை கிண்டை குழம்பிருச்சா, ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே, அப்போ எதுக்கு கதவை திறந்த உடனே டமால்னு மூணுனீங்க, உங்களை காப்பாற்ற வரலங்கிற கடுப்பில் தானே மூணுனீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு மிஸ் அயாசே, சபா முடியலை, ஏன்டா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து, அப்படியெல்லாம் இல்லை, இங்கே பாரு, உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீ உன்னை காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கோ, என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும், உன்னால் முடிஞ்சால் உன்னை காப்பாற்றிக்கோ, அப்படி இல்லை நானே உன்னை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவனுக்கு அப்படியே ஃபீல் ஆகுது, உண்மையிலேவா மிஸ் அயாசே அப்படிங்கிறான். ஆமாம், இப்போ நீ போய் தூங்கு, நாளைக்கு பாட்டி வந்தாங்கன்னா அவ்வளோதான், ட்ரைனிங்னு பேரில் உங்க எடுத்துருவாங்க, அதனால நீ இப்போ போய் தூங்கு, நல்லா ரெஸ்ட்டுன்னு சொன்னோடனே மிஸ் அயாசே அப்படிங்கிறான். சொல்கிறா புட்டின்னு சொன்னோடனே, அது வந்து அது அது என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி தயங்குறான். உடனே பரவாயில்ல, எதாக இருந்தாலும் சொல்லுன்னு சொன்னோடனே, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொன்னோடனே, சரி இரு நான் போய் வீட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாங்க. பாட்டி உங்களுக்கு இந்த டீ வேணுமான்னு கேட்குறாங்க. எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க பாட்டி சொன்னோடனே அந்த டீயை எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போதே தன்னோட பாட்டி ஒரு சீரியலில் பார்த்துட்ருக்காங்க. அந்த பையனுக்கு 27 வயசு தான், குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கும்போதே அந்த பாட்டி,
தெரியும். எனக்கு அப்பவே தெரியும் அவன் இப்படிப்பட்டவன் தான் சொன்னோனே, அடுப்புல ஒவ்வொரு சேனலா மாத்துறாங்க. எல்லா சேனல்லும் அதான் ஓடுது. ஃபைனலா ஒரு மொக்க படத்த பார்த்துட்டு கை தட்டி, இந்த படம் நல்லா காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அத மிஸ் அயாசி குறுகுறுன்னு பார்த்துட்டு, சரியான டோமரு. இத போய் பார்த்துட்டு சிரிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போறாங்க. அந்த இடத்த விட்டு போறாங்க. அப்படியே விடியுது. விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா புட்டி இத்தன நாளா கதறிக்கிட்டு இருக்கான். என்னால முடியல பாத்ரூம் வருது அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். உடனே உங்க பாட்டி, எப்படி உன்னோட சைக்கிக் பவர்ஸ வச்சு அவன கட்டுப்படுத்துற? கொஞ்சம் எனக்கு சொல்லுன்னு சொன்ன உடனே அவன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். இவன் ஓடிக்கிட்டே இருந்தானே என்னால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே, அப்போ அவனை பாத்ரூம் போயிட்டு வர சொல்லு அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு நடக்காது. அவனை நான் பார்த்துட்டே இருந்தால் மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு, பரவாயில்ல பாரு அப்படின்னு சொன்னோனே, அந்த கருமத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. இப்போ என்ன பண்ணறது அப்படின்னு சொன்னோனே, நீங்கள் கொஞ்ச நேரம் அப்புறம் பேசுங்க மிஸ் அயாசே இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறுதான். அரைகுறையா கிராணியா மாறுறான். போச்சு ஒரு செகண்ட் பார்க்காம விட்டதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது வேறயா? அப்போ அவ்வளோதான். நீ கொஞ்சம் இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லுன்னு சொன்னோனே, அயாசே என்னால் அவனோட ஆரவை நல்லா பார்க்க முடியும். அதை அப்படியே என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு கைட்ட அமுக்கி கட்டுப்படுத்துவேன். எல்லாத்துக்குமே ஆறான்னு ஒன்று இருக்க தான் செய்யும். சுற்றி இருக்க இலைகள், இங்கே இருக்கக்கூடிய கற்கள் எல்லாத்துக்குமே ஆறா இருக்கும். என்னால் அதை உணர முடியும். அந்த ஆறாவை நான் கட்டுப்படுத்துறது மூலமாக அதை என்னால் அசைக்க முடியும். ஆனால் என்னோடய பவர்ஸுக்குமே சில லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னோனே, அது வேறயா? உன்னோட சைக்கிக்ஸ் பவர்ஸ்க்குமே லிமிட்டேஷன் இருக்கான்னு பாட்டி கேட்பாங்க. ஆமாம், இதை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சமாவது ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு மிஸ் அயாஸே சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு எனக்கு பவர்ஸ் இருக்கிறத உணர்ந்ததுக்கப்புறமா எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னால் எதனாலும் செஞ்சு முடிக்க முடியுங்கிற தைரியம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இப்போ அப்படியே போயிடுச்சு அப்படிம்பாங்க. உடனே பாட்டியும், நீ வேணா உன் கண்களை மூடிக்கோயேன், மூடிக்கிட்டு ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னோடனே, கண்களை மூடினா அந்த பவர்ஸ் ரொம்ப அதிகமாகும் பாட்டின்னு சொன்னோடனே, ஒரு வேளை அது கூட உன் பிரச்சனையாக இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோடனே, மிஸ் அயாசேவும் அப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கண்ணை மூடுவாங்க. மூடினதுக்கப்புறமாட்டி, இது அப்படியே வினோதமாக இருக்குது, என்னால் இதை வித்தியாசமாக உணர முடியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த சாபம் அதிகமாகிட்டு புட்டி மொத்தமாக பேயாக மாறிடுவான். மாறினவுடனே, மிஸ் அயாசே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோடனே மிஸ் அயாசேவும் போச்சுடா அப்படின்னு சொன்னேன். பாட்டி ஒத்த கண்ணை தூக்கிட்டு மொத்தமாக மாறிட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க பவரை. என்னால் முடியலை, எனக்கு யாராவது உதவி செய்யுங்க, இப்போ நீங்கள் விடலை அப்படின்னா நான் இந்த இடத்துல போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போய் பாத்ரூம்குள்ளே பார்ப்பான். உடனே மிஸ் அயாசே பவர் யூஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க. அடுத்தவங்க வீட்டை நார் அடிக்க பாக்கியாடா புட்டி, இருறா போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுவாங்க. பாத்ரூம்குள்ளே மட்டும் போனால் அவ்வளோதான்னு சொல்லிட்டு விரட்டுவாங்க. உடனே பாட்டியும், ஆமாம் என் வீட்டை நார் அடிக்க நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா ஓடுவாங்க. கென்டக்கா கூறா நில்றான்னு சொன்னோடனே மிஸ் அயாசே அப்படியே நின்றுவாங்க. அதுக்கப்புறமாட்டி பாட்டியும் புட்டியும் நல்லா சண்டை போட்டு ஒரு வழியாக பாட்டியை தள்ளி விட்டுட்டு பாத்ரூம்குள்ளே உட்காந்தோடனே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் பார்க்க சைக்கிள் அப்படிம்பாங்க மிஸ் அயாசே. இப்படி நான் அசிங்கப்படுறதுக்கு செவனேன்ட்டு அந்த ஏலியன்ஸ்கிட்டையாச்சும் மாட்டிகிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்டா லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு புட்டி, எப்போ வந்து சாகம் போய் நான் நார்மலாக ஆவேன்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னோன்னே, பாட்டி அயாசே கிட்ட, நீ பவரை விழுந்தப்போ ரொம்ப பலசாலியாக ஃபீல் பண்ணுறேன்னு இல்லை, அதான் உன்னோட உண்மையான பவராக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு பாட்டியும், ஆமாம் அதுதான் உன்னோட முழு சக்தியாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது, ஆனால் இப்போ ஏன்னு தெரியல, ஏதோ சில காரணங்களுக்காண்டி அந்த சக்திகள் வந்து உனக்குள்ளே சீல் செய்யப்பட்டிருக்கு போல், முழுசாக வெளிக்கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நீ கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் எடுத்த அப்படின்னா படிப்படியாக கொண்டு வந்து அதை ஒரு கட்டத்தில் முழுசாக வெளியே கொண்டு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையனோட சக்தியை கட்டுப்படுத்துறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் போல், பார்த்தேல்ல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே, மிஸ் அயாசே இங்கே நான் பாத்ரூம் போகிறத கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புட்டி கத்துவாங்க. கத்துனோடனே மிஸ் அயாசேவும் போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா மொத்தமாக அந்த கிளவி போய் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வெளியே வந்திருக்கும். வந்திருந்தவொடனே, ஐயோ பாட்டி இங்கே பாருங்கன்னு சொல்லி அவங்களோட பாட்டியை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோடனே அவங்க பாட்டி அப்படியே சிலை மாதிரி நிற்பாங்க. அடியே கிளவி, என் பாட்டியை என்ன பண்ண அப்படின்னு சொன்னவொடனே, சொன்னேன்ல அவள் சாவு என் கையில் தானே, இந்நேரத்துக்கு அவள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த பையனால் யாரெல்லாம் பார்க்க முடியுமோ அவங்க எல்லாத்தையுமே என்னால் தப்பிக்க முடியும். நீங்கள் மட்டும் இன்றைக்கி நைட்டே அந்த டனலுக்கு வந்து என் கூட சண்டை போடலை அப்படின்னா, உன்னை, இந்த பையனை, உன் பாட்டியை எல்லாத்தையுமே கொன்றுவேன், நல்லா கேட்டுக்கோ. இன்றைக்கி நைட்டு அந்த டனலுக்கு வந்தே ஆகணும் நீங்கள் 2 பேருன்னு சொன்னோடனே மிஸ் அயாசே பயப்படுறாங்க. அப்படியே அந்த சாபம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி நார்மலான நிலைமைக்கு வருது. வந்ததுக்கப்புறமாட்டி, பாட்டி புட்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க மிஸ் அயாசே. கத்திட்டு, புட்டி உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொன்னோன்னே, அயாசே மூக்கில் ரத்தம் வருதுன்னு சொன்னோன்னே, உங்கள் பாட்டி ஏன்டி இப்படி கத்துற அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கும் காதில் ரத்தம் வருது, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டிக்கு அங்கேயுமே நடந்ததை சொல்கிறாங்க. சொன்னோடனே உங்கள் பாட்டி, இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே நைட் ஆகுது, அப்படியே 3 காட்டுறாங்க. அதே டைமில் மிஸ் அயாசே வந்து, கண்டிப்பாக நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டே ஆகணுமா பாட்டின்னு கேட்டோடனே, ஆமாம் இந்த ட்ரெஸ் உங்களை தீய சக்திகள்கிட்டருந்து பாதுகாக்கும், தப்பி தவறி காட்டினீங்கன்னா செத்துருவீங்கன்னு சொன்னோடனே, உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வராதா பாட்டி, நாங்கள் ஏலியன்ஸ்லேருந்து தப்பிச்சிட்டோம், பேய்ங்கள்லாம் ஜுஜிபி அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏலியன்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொன்னோடனே, இவங்க இப்படி தான் புட்டி லூஸ் மாதிரி வளர்கிட்டே இருப்பாங்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புட்டியும் அயாசே அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாங்க. அவங்க பாட்டி அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே மிஸ் அயாசே பேக்கில் கூடி போய் ஒரு ஹக் பண்ணிவிட்டு, எப்படியாவது திரும்ப வந்துடுடி, இறந்து மட்டும் போயிடாது அப்படின்னு சொன்னோன்னே மிஸ் அயாசே ஃபீல் ஆகுறாங்க.
அதே டைமில் பாட்டியோட சிகரெட்லேருந்து அந்த பார்ட்ஸ் கீழே விழுறத காட்டுறாங்க. அப்படியே அடுத்த சீன் வந்து மிஸ் அயாசேவும் புட்டியும் சைக்கிளில் போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அவங்கள அடுத்த கட்டில் ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மிஸ் அயாசே கோவத்தில் அடியே டர்போ கிளவி இருடி உனக்கு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோட அவங்க பாட்டி ப்ரேயர் பண்ணுறதோட இந்த எபிசோட முடிவுக்கு கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். பாய் பாய்.